ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மீன் பிடிச்சி சந்தையில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர மூர்த்தி அப்படிங்கிற நபருக்கு தாங்க நடந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூர்த்திங்கிற நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாருங்க. மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை ஒரு சந்தையில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு. மூர்த்தியோட ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. மூர்த்தி, அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட பையன். அவங்க பையன் காலேஜ் படிச்சுட்டு வர்றாருங்க. இவங்களோட வீட்டை சுற்றியுமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தாங்க இருக்காங்க அதிகமாக. இவங்களுக்கும் எல்லாருமே அந்த கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு சந்தையில் வச்சு வியாபாரம் பண்ணுறத தொழிலாக பண்ணிக்கிட்டே வராங்க. பொதுவாகவே அந்த வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல, அதாவது சந்தைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தாங்க கடை இருக்கும். அதுக்கப்புறம் கடை எங்கேயுமே இருக்காது. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சிலர் அந்த பக்கம் போகிறதுக்குமே யோசிப்பாங்க. ஏன்னா எப்போவுமே அந்த இடத்துல 6 மணி 7 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கிறதுனால கொஞ்சம் பயமும் இருக்குங்க. அதனால் அந்த பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் போவாங்க. இந்த மாதிரி அவரோட லைஃப் நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப்பில் பல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூர்த்தி எப்பவும் போல் கடலுக்கு போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு அவரோட கடையில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு ஒரு 6 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு நபர் வராரு. எனக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த டைம் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற டைமுங்க. அந்த டைமில் அவர் அப்படி கேட்கும்போது மூர்த்திக்கு உடனே கோவம் வந்துடுது. என்ன எல்லாம் எடுத்து வைக்கிற சமயத்தில் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுறாரு. அதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் சரி 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரும் 1 கிலோ மீனை எடுத்து வெட்டி கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு அதுக்கான பணமும் அவர் வாங்கிட்டு அந்த மீன் கவர் அவரோட கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த நபர் அதை வாங்காமல் கீழே விட்டுறாருங்க. விட்டதும் மூர்த்தி திட்டுறாரு. ஏங்க இவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்களே, இது ஒழுங்காக பிடிக்க கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டுறாரு. அதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் அந்த நபர் அந்த மீனை எடுத்துக்கிறாருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது, நான் இந்த கடையில் கொஞ்சம் ஓரமாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போகவா அப்படின்னு சொல்லி மூர்த்திக்கிட்ட கேட்கும்போது சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையிலேருந்து தண்ணியுமே கொடுக்குறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உட்காந்துட்டு இருந்த நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதை பார்த்த உடனே மூர்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே ஓடி அவரை மேலே தூக்கி எழுப்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த சுற்றி இருக்காங்க அந்த கடைக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் கொண்டு முகத்துல எல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. அந்த சமயத்துலையுமே அவர் கண்ணு முழிக்கவே இல்லைங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் உடனே அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுங்க. அந்த சமயத்தில் அந்த மூர்த்தி அவரோட கடையை மட்டும் லாக் பண்ணி பூட்டு போட்டாருங்க. பூட்டு போட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் அந்த கீயை கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்காரமாக வந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லி இந்த சாவியை கொடுத்துருங்க, நான் இந்த மாதிரி இங்கே போயிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாவியை கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அவர் கூடயே அந்த மயக்கம் போட்டு விழுந்தார் பார்த்தீங்களா, அவர் கூடயே ஹாஸ்பிட்டலில் அவர் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ்லேயே இந்த மூர்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. அங்கே போன உடனே அவருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அவரை அந்த அவசர சிகிச்சை பிரிவில் தான் சேர்த்துருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த மூர்த்திக்கிட்ட ஒரு நர்ஸு கேட்குறாங்க, இவர் உங்களுக்கு எந்த மாதிரியான சொந்தம், இவர் யார் அப்படிங்கன்னு கேட்கும்போது தான் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோட கடைக்கு மீன் வாங்கிறதுக்காக தான் வந்தார், அந்த சமயத்தில் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் மட்டும் என் கையில் இருக்குது, இந்த ஃபோனில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இந்த தகவலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த போன்ல இருக்கிற எல்லா நம்பருக்குமே ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி அவரோட மனைவி தாங்க போன் எடுக்கிறாங்க. மனைவி போன் எடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களோட வீட்டுக்காரர் மயக்கம் போட்டுட்டாரு, அதனால அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பதறி போய் வீட்டிலேருந்து உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே என்னாச்சு என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டத்தோட தாங்க வராங்க. அந்த சமயத்தில் தான் இந்த
மூர்த்தியும் அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே கதறி அழுதுகிட்டு அவரோட காலில் விழுந்து எப்படியோ இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்திட்டீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அவங்க நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கணவர் வந்து ஐசியூ வார்டில் தாங்க இருக்காரு. அதை வந்து அந்த ஹோல் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த மூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சரி இவங்க வீட்டிலேருந்து தான் எல்லாமே வந்துட்டாங்களே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டையும் சொல்லிட்டு சரி கடைசியாக அந்த மயக்கம் போட்டு விழுந்தார் பார்த்தீங்களா, அவரையும் ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசியூ வார்டில் அந்த ஹோல் வழியாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படுத்திருக்கார் பாருங்க கட்டிலில், அவர் வந்து அரைக்கண்ணு மாதிரி அவரோட கண்ணே மூடலைங்க. அந்த கண்ணு வந்து லைட்டாக ஓப்பன் ஆகி அவரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் நிற்கவே இல்லைங்க. உடனே அவர் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டாரு. இந்த மூர்த்தி இருக்கார பார்த்தீங்களா, சரி கடையை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு போய் அவர் கடைக்கு வெளியே இருக்கிற எல்லா திங்ஸையுமே கடையில் எடுத்து வச்சு பூட்டிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் 7 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அவர் பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை, எந்த ஒரு வண்டியுமே இல்லை. சரி ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குமா, ஆட்டோ கிடைச்சா அதில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நின்றுக்கிட்டே இருக்காருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, எந்த ஒரு ஆட்டோவுமே வரல. சரி நம்ம பொறுமையாக நடந்தே போகலாம், நடந்தே போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஏதாவது ஆட்டோ வந்தால் நம்ம ஏறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணி நடந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி அந்த நடக்கிற ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இவருக்கு ரொம்ப நேரமாக கேட்டே வருது. அதை கேட்ட உடனே என்னடா இது, யாரோ நம்ம பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திடீர்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு ஆளுமே தெரியல. அதுக்கப்புறம் சரி ஏதாவது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடறாருங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஆட்டோவும் வந்துருச்சு. அந்த சமயத்தில் இவர் ஆட்டோவில் ஏறி சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிடுறாங்க. ஏறி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காரு. அவர் பின்னாடி வந்து ஒரு கருப்பு உருவம் அவரை துரத்துக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை திரும்பி பார்த்ததும் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இப்படி ஒரு உருவம் ஓடி வருதே, அதுவும் என்ன உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மயக்கம் போட்டு விழுந்தாரு பார்த்தீங்களா, அவரோட உருவம் தாங்க இவர் பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. எப்படியோ இவர் வந்து அங்கிருந்து வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாரு. வந்து சேர்ந்த உடனே அவரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ தான் அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். இப்போது திடீர்னு அவர் வந்து என்னோட ஆட்டோ பின்னாடி ஓடி வர மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால் நீ இப்போ உடனே கிளம்பி வா, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அவர் எப்படி இருக்காரு என்ன இருக்காரு நம்ம போய் பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை கூட்டிட்டு அந்த டைம்லேயே வந்து வீட்டிலேருந்து பைக்கில் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாங்க. போயிட்டு அங்கே அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஐசியூ வார்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வேற ஒரு நபர் தாங்க இருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த நர்ஸ்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மயக்கம் போட்டு ஒருத்தர் வந்து இங்கே அட்மிட் ஆகிருந்துமே, அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஒரு நர்ஸு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்துட்டாருங்க. அவர் இறந்ததுனால அவர் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பியிருக்காங்க. கீழே மார்ச்சுரியில் தான் அவங்களோட ஃபேமிலிகள்லாம் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த மூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த மூர்த்தியோட மனைவியும் வந்து மார்ச்சரிக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அவரோட டெட் பாடியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் அவரோட அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட மனைவி வந்து இங்கே மூர்த்தியை பார்த்த உடனே பயங்கரமாக கத்தி கதறி அழுகிறாங்க. நீங்கள் தான் இப்படி கொண்டாந்து இப்படி சேர்த்தீங்க, ஆனால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்த உடனே அப்படி கதறி அழுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே மூர்த்திக்கு வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல குழப்பம் வந்து அவரோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இறந்தவர் எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்திருப்பார், ஆட்டோ பின்னாடி ஓடி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பல குழப்பமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இறந்தார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்குமே இவங்க போய் அந்த நல்லடக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஒரு 2-3 நாட்களாக வந்து இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவங்க கடைக்கு போகிறதுக்கே வந்து ஒரு யோசனையே இல்லைங்க. அதனால அவங்க கடலுக்கு மீன் பிடிக்கவும் போல,
அவங்க கடைக்கு வியாபாரத்துக்குமே போகல, வீட்லயே தான் இருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்கிற சமயத்தில் தாங்க அந்த நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா நைட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போது திடீர்னு யாரோ அழுகிற சத்தம், போன அழுகுறாங்க. அது வந்து ஒரு ஆண் குரல் மாதிரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூர்த்தி வந்து உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாருங்க. எந்திரிச்சு என்னடா யாரோ அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி மெதுவா வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறாருங்க. வெளியே வந்து பார்த்தவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்தார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு பயங்கரமா அழுகிறாருங்க. அதை பார்த்த அதிர்ச்சியில இவருக்கு கை கால்லாம் நடுக்கமே எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஓடி வந்து அவரோட வீட்டில் அவர் உள்ள வந்து மறுபடியும் படுத்துக்கிட்டாருங்க. இதையெல்லாம் வந்து அவரோட மனைவி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த மூர்த்தியோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ கேட்குறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் அந்த நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, இந்த வீட்டுக்கு முன்னாடி இப்போ வந்து அழுதது, இதையெல்லாம் மறுபடியும் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சுங்க. இந்த மூர்த்தியோட மனைவியும் மூர்த்தியும் சேர்ந்து சரி ஒரு கோவிலுக்கு போய் மந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அங்கே போய் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டிட்டு திருநீரெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமாக இருங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி மூர்த்தியோட மனைவி மூர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இவரும் சரி சரின்ட்டு அந்த நாள் அப்படியே போயிருதுங்க. போனதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்க ஆரம்பிச்சு நைட்டு ஒரு மணி ஆகுதுங்க. அந்த சமயத்துல தான் இந்த மூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மூர்த்திக்கு மேல ஒரு கருப்பான உருவம் உட்காந்து அவரோட கழுத்தை நெரிச்சு அப்படியே அவரை கொல்ல ரொம்ப ட்ரை பண்ணுது. அவர் பயத்துல பயங்கரமா கத்துறாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த மூர்த்தியோட மனைவி அலறி அடிச்சு எழுந்துடுறாங்க. என்னங்க இப்படி கத்துறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் மூர்த்தி இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து என் மேலே உட்காந்து என்னோட கழுத்தை நெரிக்குது, என்னால் மூச்சு விட முடியல, என்னை அப்படியே கொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நடுக்கத்திலேயே சொல்கிறாருங்க. அப்போ தான் இந்த மூர்த்தியோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு யோசனை, என்னடா இப்படி கோவிலில் போய் நம்ம மந்திரிச்சு திருநீர்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆன்மா வந்து நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் அவர் மூர்த்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளோ பண்ணியும் வந்து அந்த ஆன்மா நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை ஒழுங்காக சொல்லிடுங்க என்கிட்ட, என்ன நடந்துச்சு அன்னைக்கு கடைக்கு அவர் வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயம் இல்லாமல் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க. அப்போதான் இந்த மூர்த்தி அப்படிங்கிறவர் அந்த கடையில் அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கடைக்கு வந்தது, மீன் வாங்கினது, மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாமே நிஜம்தாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்கு வந்தார் இல்லைங்களா, அவரோட கையில் ஒரு மஞ்சப்பை இருந்திருக்கு. அந்த மஞ்சப்பையில் ஒரு 3 லட்சம் பணம் வச்சிருக்கிறதாவும் அந்த பணத்தை வந்து அவரோட மனைவி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லியுமே இவர் வந்து இந்த பணத்து மேலே இருக்க அந்த ஆசையில் வந்து அந்த பணத்தை கொடுக்காம மறைச்சு வச்சுக்கிட்டாருங்க. இதை கேட்ட உடனே மூர்த்தியோட மனைவிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படி ஒரு பணம் நமக்கு தேவையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம கஷ்டப்பட்டானாலும் நல்லா தானங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. விடிஞ்ச உடனே இந்த பணத்தை கண்டிப்பாக அவங்களோட மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. இந்த மூர்த்தியும் மூர்த்தியோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேருமே அந்த இறந்து போனாங்க பார்த்தீங்களா அவரோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. போய் அவங்க அந்த அம்மா கிட்ட எல்லாம் நலமெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணத்தை கையில் கொடுத்துட்டு இவங்க நடந்த உண்மையான விஷயத்த சொல்லிங்க, அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடைக்கு வந்து அந்த மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கு ஏதோ ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்துருப்பார் போல், அது வந்து இங்கே தவறி விழுந்திருக்கு, நாங்கள் நேற்று தான் இந்த பையவே பார்த்தோம், அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கின அந்த இறந்து போனவரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அழுதுகிட்டே இந்த மூர்த்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க.
சரி இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, சரியாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மூர்த்தியோட மனைவி வந்து மூர்த்திக்கிட்ட பேசிட்டு சரி இதுக்கப்புறமாவது நம்ம கடையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாளும் ஆயிடுது. இவர் மீன் பிடிச்சிட்டு அவரோட கடைக்கு வியாபாரத்துக்கும் போயிட்டாருங்க. வியாபாரம்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் அவர் வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாரு. அந்த சமயத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் 2 பேருமே தூங்கவும் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து இந்த மூர்த்தியோட மனைவி கேட்குது. அது எந்த மாதிரியான சத்தம் அப்படின்னா, ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு ஏதோ ஒரு ஸ்டூல் மட்டும் ஒரு ஆடினா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு அவங்க தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்த அவங்களோட மூர்த்தியோட மனைவிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூர்த்தி தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவங்க வீட்டில் இருக்க அந்த ஃபேனில் வந்து தூக்கு மாட்டுறதுக்காக ஒரு ஸ்டூலை போட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அதை பார்த்த உடனே இவங்க கத்தி கதறி ஐயோ அம்மாலாம் கத்துறாங்க. இவங்க கத்துன உடனே அந்த அக்கம் பக்கத்தில் சுற்றி இருந்தவங்கலாம் முழிச்சு திடீர்னு என்னடா இப்படி சத்தம் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த எல்லாருமே அவர் அப்படி ட்ரை பண்ண பார்த்ததும் அவரை திட்டி அதுக்கப்புறம் கீழே இறக்கியும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்துக்குமே வந்து சமாதானம் சொல்லிட்டு எல்லாரையும் அந்த வீட்டில இருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மூர்த்தியோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு, அந்த ஆள் இறந்ததுலேருந்து நீ பண்ற விஷயம் ஒன்று கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மூர்த்தி ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை இப்படி வந்து நீ போய் தூக்கு மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை எழுப்புன மாதிரி இருந்துச்சு. இதை வந்து என்னோட சுயநினைவோடையே நான் செய்யலை, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூர்த்தியோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா இவ்வளோ நடந்தும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தும் மறுபடியும் இந்த ஆன்மா துரத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ மூர்த்திக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இன்னொரு உண்மை விஷயத்தையுமே இந்த மூர்த்தி சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சப்பையில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது 3 லட்சம் இல்லைங்க, 5 லட்சம் பணம் இருந்திருக்கு. இவர் அந்த பணத்தாசையில் 2 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு 3 லட்சத்தை தான் அங்கே கொடுத்துருக்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த மூர்த்தியோட மனைவி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதுக்கியா உனக்கு இந்த ஆசையெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் உடனே அந்த இறந்தாரு பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. போய் இப்போ வந்து நடந்த எல்லா விஷயம் எல்லா உண்மையுமே இப்படி இவங்க எடுத்து வச்சது முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த மூர்த்தியோட மனைவி அவங்கக்கிட்ட சொல்லி மன்னிப்பும் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட மனைவியும் இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் இந்த பணம் வந்து வச்சுருந்தாரு. அந்த சமயத்தில் தான் அங்கே வந்தபோது திடீர்னு மயக்கம் போட்டு இறந்துட்டாரு. அவன் எப்படியோ கொண்டாந்து கொடுத்துட்டீங்க, அதுக்கே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவர் பண்ண தப்பை எல்லாமே உணர்ந்துட்டு நல்லபடியாக வந்து அவரோட தொழிலை பார்த்துட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் வராரு. அதுக்கப்புறம் இருந்து அந்த ஆன்மாவும் இவங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் இவங்க கிட்ட இருந்து அந்த ஆன்மா விலகியும் போயிடுச்சு. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.